டாக்ஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது சேஃப் எது பெஸ்ட்டு சார்? ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க மார்ச் வந்தாலே கொஞ்சம் பரபரப்பு ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நிறைய யூடியூபர்ஸ் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் எப்படி சார் டேக்ஸ் பே பண்ணுறது? நியூ ரீஜியமை செலக்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் இப்போ உள்ள காலகட்டத்தில். இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் சில பேர் பண்ணுறதப்போ ஏதோ ஒரு இன்கம் அந்த 26 இயர்ஸில் காமிக்கும், இதை குறைச்சி காமிச்சிடுறது. ஆட்டோமேட்டிக்காக டெஃபினட்டாக சிஸ்டம் ஒத்துக்காது. ஏன்னா சிஸ்டம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பரபரப்பான இந்த டேக்ஸ் மந்த்தில் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா என்னென்னு சார்? எப்போதுமே இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க மார்ச் வந்தாலே கொஞ்சம் பரபரப்பு ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. மெயினாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சேலரி பீப்புளாக இருந்தால் அந்த டேக்ஸஸ்லாம் கரெக்டாக கம்பெனியில் பிடிச்சிருக்காங்களா, இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அட்வான்ஸ் டேக்ஸ் சரியாக கட்டியிருக்காங்களா. அட்வான்ஸ் டேக்ஸுங்கிறது பிஃபோர் 15th மார்ச் கட்டிடணும், அதாவது ஆன் ஆர் பிஃபோர் 15th மார்ச். ஸோ இதில் சேலரி பீப்புளாக இருந்தாலும் அதர் இன்கம் இருந்தால் லைக் பேங்க் எஃப்டியோ இல்லை ஷேர் ட்ரேடிங்கில் இருந்தால் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், ப்ளஸ்ஸு அதுக்குள்ளே டிவிடெண்ட் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், இது எல்லாமே செல்ஃபாக கால்குலேட் பண்ணி அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அதர் சேவிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வரணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ கட்டியிருக்கோம், இல்லை அதுக்குள்ளே பிரின்சிபல் எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத எந்த கம்பெனியில் லோன் எடுத்துருக்கோமோ அவங்கள்ட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அதுவும் உங்களுக்கு அந்த 31 மார்ச்சுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் அதிகமாக கட்டுறத குறைக்கக்கூடிய வழிவகுக்கும். ஸோ அதர் அசட் ஏதாலும் வேறு ஏதாலும் அதர் இன்கம் ஏதாலும் வந்திருந்தாலோ, இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் அசட்டையும் டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன இன்கம் வந்திருக்கோ, அசட் என்னென்ன இருந்திருக்கோ எல்லாமே ஒரு முறை சரி பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் 31 மார்ச்சுக்குள்ளே எவ்ரி டேக்ஸ் பேயர்ஸ். ஓகே சார், சூப்பர். டேக்ஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது சேஃப் எது பெஸ்ட்டு சார்? இதில் எது சேஃப்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த டேக்ஸ் சேவிங் ஓல்டு ரீஜியம் நியூ ரீஜியம்னு இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஓல்டு ரீஜியமில் என்ன எடுத்துக்கிறவங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, மெயினாக அந்த செக்ஷன் 80C. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாரும் சொல்லக்கூடியது எல்ஐசி இல்லை இன்சூரன்ஸ், எனி இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியம் பே பண்ணுறது. இது வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 5 இயர்ஸ் அது தகுந்தாப்பில் அவங்க இஷ்டத்துக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கலாம். அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். மேக்ஸிமம் எதில் பண்ணாலும் 1.5 lakhs தான் மேக்ஸிமம் பெர் ஆனம் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இன்னொன்று அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடிய என்எஸ்சி சர்டிஃபிகேட், இது ரொம்ப சேஃபான சிஸ்டம். அது இல்லாமல் அந்த குழந்தைகள் சேமிப்பு அப்படின்னு ஒன்று உண்டு, அதுக்கு பேரண்ட்ஸ் கட்டியிருந்தாலும் அதுவும் செக்ஷன் 80Cயில் எடுத்துக்கலாம். அதுவும் அதாவது சேஃபான ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்டும்பாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், பட் இருந்தாலும் 3 இயர்ஸில் ஓரளவு நல்ல ரிட்டர்ன் வரும். ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 80Cயில் 1.5 lakhs இது எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் அதாவது ஹவுசிங் லோன் எடுத்துருக்கவங்க பிரின்சிபல் அமௌண்ட்டும் அந்த செக்ஷன் 80Cயில் வரும். அதனால் அதுக்குள்ளே அதையும் சேர்த்து சேவிங்ஸ் பண்ணுறது சேஃபான சிஸ்டம். ஓகே, சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஓல்டு ரெசிமில் இருக்குது, நியூ ரெசிமில் இது எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ ஓல்டு ரெசிமில் இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை நியூ ரெசிமில் இருக்கிறது பெஸ்ட்டா? யாருக்கு எது சேஃப்? இப்போ ஓல்டு ரீஜியமில் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் அதிகமாக இருக்குது, அதே போல் டேக்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அதில் கடந்த ஒரு 2-3 வருஷமாக எந்த சேஞ்சஸும் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs வரைக்கும் நோ டேக்ஸு, 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhs to 10 lakhs வரைக்கும் 20%, above 10 lakhs 30% ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ இது டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் செக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஆனால் நியூ ரீஜியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 lakhs வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது. ஸோ 4 lakhs to 8 lakhs only 5% தான் டேக்ஸு. ஸோ 8 lakhs to 12 lakhs 10% தான் டேக்ஸு. 12 lakhs to 16 lakhs 15% டேக்ஸ். 16 lakhs to 20 lakhs 20% டேக்ஸ். 20 lakhs to 24 lakhs 25% டேக்ஸ். எபவ் 24 lakhs யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் 30% டேக்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸம்ஷன் ஓல்டு ரீஜியமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நியூ ரீஜியம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 12 lakhs வரைக்கும் டேக்ஸே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 எக்ஸ்ட்ரா எக்ஸம்ஷன் தராங்க. அதாவது பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி,
12,75,000 வரைக்கும் இன்கம் இருந்து நீங்கள் நியூ ரெஜிமை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா தெர் இஸ் நோ டேக்ஸ் அட் ஆல். ஸோ அதுக்கப்புறமா இன்கம் அதிகமாக இருந்தால் இந்த ஸ்லாபில் வருவீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 lakhs வரைக்கும் உங்களுக்கு பிலோ 30% தான். ஸோ அதனால் நியூ ரெஜிமை செலக்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அதனால் நியூ ரெஜிம் ஆல்வேஸ் பெட்டர். ஓல்டு ரெஜிமை சில பேர் எக்ஸம்ஷன் நிறைய கிளைம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இன்னமும் அந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க. அதாவது டேக்ஸ் பேயர் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு டேக்ஸ் குறையுமோ அந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஐடிஆர் ஃபைல் செய்கிறப்போ மக்கள் செய்கிற ஒரு 5 முக்கியமான தவறுனா என்ன செய்கிறாங்க சார்? இதில் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ பர்சனல் டீட்டெயில்னா லைக் நம்மளுடைய பேர் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கே ராமன் அப்படின்னு இருக்குன்னா ஐடிஆர் டேட்டாவில் கிருஷ்ணமூர்த்தி ராமன் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆகுதா, பேன் கார்டு நேமும் அந்த ஐடிஆர் நேமும் மேட்ச் ஆகுதா அதை பார்த்துக்கணும். நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் இப்போ நேமு கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இது எல்லாம் இருந்தால் தான் சப்போஸ் நம்ம ரீஃபண்டு கேட்டால் கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேமும் இந்த ஐடிஆரில் உள்ளது, ஆதாரில் உள்ளது. ஏன்னா இப்போ ஆதார், பேன் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எல்லாம் மேட்ச் ஆகியிருந்தால் தான் நம்ம ரீஃபண்டு கரெக்டாக போய் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஒரு இதுக்காக நம்ம பர்சனல் டேட்டாவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஆதாரோட லிங்க் ஆகிருக்கா. ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெரிஃபை பண்ணுறாங்க பிஃபோர் ரீஃபண்டு. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது இன்கம், மேபி சேலரியாக இருந்தால் ஃபார்ம் 16 இப்போ புதுசாக பேர் மாதிரி இருக்குது. அதை கம்பெனிக்காரவங்க டைரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற எக்ஸ்ட்ரா இன்கம்னா அதர் தேன் சேலரி இன்கம் லைக் இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இது எல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக போய் பேசுவேன்னா 26AS ஏஏஎஸ்ன்னு 2 ஸ்டேட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அங்கே என்னென்ன டேட்டா இருக்கோ அதை மேட்ச் பண்ணி பண்ணணும். இன்கேஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் கொரி பண்ணிக்கலாம். பட்டு 99% அங்கே உள்ள டேட்டாவை மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா எந்த கொரியும் வராமல் ரீஃபண்ட்லாம் சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்கம்மை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நம்ம சில பேர், அதாவது இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் சில பேர் பண்ணுறதப்போ ஏதோ ஒரு இன்கம் அந்த 26 இயர்ஸில் காமிக்கும், இதை குறைச்சி காமிச்சிடுறது. ஆட்டோமேட்டிக்காக டெஃபினட்டாக சிஸ்டம் ஒத்துக்காது. ஏன்னா சிஸ்டம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கும். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன டேட்டா இருக்கோ, என்ன நம்ம இன்கம் இருக்கோ அதை இது பண்ணிக்கணும். இப்போ வந்து ரீசெண்டாக ஃபாரின் அசட்டையும் டிக்ளேர் பண்ண சொல்லாங்க. ஸோ ஃபாரினில் ஏதாவது அசட் இருந்தால் அந்த டேட்டாவும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த டேட்டாவும் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபாரின் கம்பெனி, எம்என்சி பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் ஷேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா இங்கே கரெக்டாக பண்ணி வாட் இஸ் த வேல்யூ அப்படிங்கிறத எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி, ஸோ இதெல்லாம் பண்ணினா எந்த மிஸ்டேக் இல்லாமல் நாளைக்கு கொரியும் வராது, நோட்டீஸும் வராது. நம்ம எதாவது ஹைட் பண்ண போகிறோம், அதே போல் ஏதாவது பிளான் இருந்தால் இனிமே பட்டு அது போல் பண்ண வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் சிஸ்டம் வில் டேக் கேர் எவ்ரிதிங் கரெக்டாக பார்த்துக்குது. அதனால் அதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணி கரெக்டாக டீட்டெயில் கொடுத்தா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் டேட்டு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி எம்ப்ளாயாக இருந்தால் 31 ஜூலை, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது ஃபார்ம் ஐடிஆர் 1, 2க்கு 31 ஜூலை, 3 and 4க்கு அதாவது ஆடிட் இல்லாத கேஸுக்கு 31 ஆகஸ்ட், வித் ஆடிட்டோடு பண்ணுறதுக்கு 30th செப்டம்பர். அதுக்கப்புறம் இதையும் மறந்துட்டாங்கன்னா லேட் ஃபைலிங் வித் பெனால்ட்டி அது 31 டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் போகாமல் அந்தந்த டேட்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது பிலோ 5 lakhs இன்கம் இருந்தால் 1000 rupees பெனால்ட்டி, above 5 lakhs இன்கம் இருந்தால் 5000 rupees பெனால்ட்டி. ஸோ இதுலேயே நாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி 31 டிசம்பர் தான் ஆப்ஷன் இருந்தது. இப்போ 31 மார்ச் வரைக்கும் டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ஃபைல் பண்ணுறது சேஃப்டியான ஒரு. இப்படி இருக்க பட்சத்தில் ஐடிஆர் ஃபைல் நாங்கள் அப்ளை பண்ணல, சப்மிட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அது இன்னும் ஆகும், அதுக்கு அபராதம் எதுவும் இருக்கா?
அதை தான் சொல்கிறேன், நீங்கள் ஐடிஆர் லேட்டாக ஃபைல் பண்ணாலே அபராதம் இருக்குது. ம். ஆனால் இதில் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது, அப்டேட்டட் ரிட்டர்ன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 31st மார்ச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பெனால்ட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மினிமம் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் 25% பெனால்ட்டி கட்டி தான் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணிடுறது நல்லது. ஸோ எதுக்காக ஐடிஆர் ஃபைலிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ சேலரி கிளாஸ் எம்ப்ளாயிஸ் டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு செட்டன் லிமிட்டுக்கு உள்ளவங்க பிலோ 4 lakhs ஃபைல் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் எபோவ் 4 lakhs ஃபைல் பண்ணியே ஆகணும். அவங்க டேக்ஸ் இல்லைனாலும் நில் ரிட்டர்னாலும் ஃபைல் பண்ணணும். ஸ்மால் பிஸ்னஸ்மேன் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடிஆர் ஃபைல் பண்ண வேணாம், நமக்கு தான் இன்கம் இல்லையே அப்படின்னு விட்டுருவாங்க. பட் ஆனால் நாளைக்கே அவங்க ஏதாவது லோன் போகணும், பிஸ்னஸ்க்கே லோன் போகணும், இல்லை ஹவுசிங் லோன் போகணும், இல்லை வேறு ஏதாவது லோன் போகணுன்னா அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தால் தான் கவர்மெண்ட் ஒத்துக்குது, இல்லை எந்த பேங்க்கும் ஒத்துக்குவாங்க. ஸோ அதனால் ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். பண்ணாதவங்க டேக்ஸ் லைபிலிட்டி, ஏன்னா இன்றைக்குள்ள நிறைய டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐயில் நடக்குது, ஜிபே, ஃபோன்பே, அதே போல் இதில். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா அமௌண்ட்டும் பேங்க்கு தான் போகும். ஸோ டேட்டா எல்லாமே கவர்மெண்ட் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பண்ணுறோம், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு கூடாது. ஏன்னா பேன் ஆதார் ஆல்மோஸ்ட் லிங்க் ஆகிடுச்சு. அந்த கவர்மெண்ட் கண்காணிக்கும் போது நம்ம டேட்டா பேங்க்கில் ஒரு 40 lakhs மேலே 50 lakhs மேலே கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி லைபிலிட்டி வந்துடுது. ஸோ அதனால் ஐடிஆர் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வாங்குகிற எல்லா இன்கம்க்கும் பிஸ்னஸாக இருந்தால் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் இன்கம் வரலாம், அதுக்குள்ளே எக்ஸ்பென்ஸு, பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் உள்ள ப்ராஃபிட்டுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். ஆனால் நிறைய பேர் இவ்வளோ அமௌண்ட் வந்துடுச்சு, அதனால் டேக்ஸ் கட்டணும், அதனால் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பட் கடைசியில் ஒரு 2-3 years கழிச்சு டிபார்ட்மெண்ட் கேட்கும்போது ஹெவி பெனாலிட்டி வித் 18% இன்ட்ரெஸ்ட், சில சமயம் 100% பெனால்ட்டி கூட வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். இப்போ எல்லாமே ஆன்லைனில் டிஜிட்டல் ஏரியாவில் தான் வந்தனால டேக்ஸ் ரீஃபண்ட் எப்படி வருது சார்? அது எப்படி செக் பண்ணுறது மக்கள்? டேக்ஸ் ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது என்னென்னா, உங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட்டு பிலோ 10,000 இருந்ததுன்னா சமயத்தில் 10 days வித்தின் 1 month கூட வருது. எங்கள் கிளையண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தருக்கு காலையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடித்தோம், நைட்டு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு கிரெடிட் ஆகிடுச்சு. அவருக்கும் ஆச்சரியம், எங்களுக்கும் ஆச்சரியம். ஸோ அந்த அமௌண்ட்டை பொறுத்தது. ஆனால் எந்த டவுட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டம்க்கு இருந்ததுன்னா ரீஃபண்டு இமீடியட்டாக வந்துடுது. ஸோ நீங்கள் எபோவ் 25 இல்லை 50,000 அண்ட் எபோவ் 1 lakh ப்ளஸ் ரீஃபண்டு போட்டிங்கன்னா அதில் ஏதாலும் குரீஸ் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணி, ஸோ அப்புறமா தான் அந்த ஏஓ அசஸிங் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு தான் அந்த பெரிய அமௌண்ட்டெலாம் ரீஃபண்டு சேங்ஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து இட் வில் டேக் டைம். அது என்ன டைம் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரீஃபண்டு ஜென்யூனாக இருக்கா, ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் காமிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு தான் சேங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரீஃபண்ட் அது பெரிய அமௌண்ட் கேட்குற தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக சப்மிட் பண்ணிட்டா அந்த ரீஃபண்டு வந்துடும். பட் பெரிய அமௌண்ட்டு உடனே வராது, இட் வில் டேக் 1 or 2 months, அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் எப்படி சார் டேக்ஸ் பே பண்ணுறது? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்மால் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது. ஸோ யூடியூபரும் அந்த இதில் தான் வராங்க. ஸோ அவங்க எல்லாமே இன்கம் வந்து 90% ஜிபே, யூபிஐ பேமெண்ட்டு தான். ஸோ அவங்க பேங்க்கில் என்ன கிரெடிட் ஆகிருக்கோ, அதாவது ஃபினான்ஷியல் இயர்னால் 1st April அப்படிலேருந்து 31st March வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் இன்கம் என்னென்ன வந்திருக்கோ, ஸோ அதை அவங்க கால்குலேட் பண்ணி ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்தாங்கன்னா, இல்லை அவங்களேவும் பண்ணலாம், பட் எந்த தப்பும் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது பெட்டர். எல்லாமே அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு தான். நாட் ஓன்லி இப்போ இன்னொன்று நினச்சிக்கிறாங்க, சரி நம்ம 2-3 பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு சார் நம்ம ஒன்று மறைச்சிடலாம் அப்படின்னு. இப்போ பேன் ஆதார் லிங்க் பண்ணதுனால எந்த பேங்க்கில் போனாலும் பேன் ஆதார் இருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லா பேங்க்கும் மெர்ஜ் ஆகி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரியும். அதனால் எல்லா பேங்க்குடைய கிரெடிட் என்னென்ன ஆயிருக்கோ அது இதில் பிஸ்னஸ் ரிலேட்டட் என்னென்னோ கரெக்டாக சொல்லி, எக்ஸ்பென்ஸ் என்னென்னோ அதை ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸை கழிச்சிக்கிட்டு மிச்ச உள்ள ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் லைபிலிட்டி வந்தால் கட்டலாம், இல்லைன்னா கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லாருமே ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போ 2026 பட்ஜெட்க்கு அப்புறம் எதுவும் டேக்ஸ் ரூல்ஸ் எதுவும் புதுசாக மாற்றிருக்காங்களா சார்? அதாவது லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 12 lakhs வரைக்கும்
டேக்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸம்ஷன் 7.5 lakhs இருந்ததை 12 lakhs வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஈவன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை சேர்த்தா 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜஸ்ட் நிறைய கேபுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த பட்ஜெட்டில் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயோ அந்த டேக்ஸ் ஸ்லாப்லேயோ எந்த சேஞ்சும் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் இயர் கொடுத்ததுனால பெரிய எக்ஸம்ஷன். இந்த வருஷம் சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது இந்த எஃப்என்டோ பண்ணுறவங்களுக்கு டிடிஎஸ் 0.1லேருந்து 0.2%, சில இந்த எக்ஸம்ஷன் ஐடி ஃபைல் பண்ணுறது டேட் வந்து வேரியஸ் டேட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறத கொஞ்சம் 31 டிசம்பர்லேருந்து 31 மார்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் சின்ன சின்ன சேஞ்சஸ், டிடிஎஸ் சில பேருக்கு குறைச்சிருக்காங்க, சில பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் பட்ஜெட்டு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனில் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக அப்ரூவ் ஆகலை. அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் இது மேபி இந்த மாதம் எண்டுலேயோ இல்லை ஏப்ரல்லையோ வெளியே வரும். சார் இப்போ டாக்ஸ் போர்ட்டல் லான்ச் அப்போ நிறைய இஷ்யூஸ் இருந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது இப்போ எப்படி இருக்குது சார்? இந்த இஷ்யூ எல்லா புது ப்ராஜெக்ட்லேயும் ஸ்டார்டிங் ட்ரபிள்பாங்க, அது இதுலேயே இருந்தது. அதனாலேயே இந்த வருஷம், அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டேக்ஸ் ரிட்டர்னை 31 ஜூலைலேருந்து 30th செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அவங்க ஃபார்ம் வெளியில் விடவே ஒரு மாதம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஃபைல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது என்ன பண்ணணும் இவங்க அப்படின்னா எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு. ஸோ என்ன 26 AS அண்ட் ஏஎஸில் என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அதை போய் முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃபிகரை இதில் போட்டோம்னா தாராளமாக இப்போ எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நல்ல ஈஸியாகவும் இருக்குது சிஸ்டம். ஸோ அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கப்போ இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் அவங்களோட டேக்ஸை இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணிக்கலாமா சார்? தாராளமாக பண்ணிக்கலாம். என்னென்னா இதில் 2 தேவை. ஒன்று சிஸ்டம் நாலேஜ், இன்னொன்று டேக்ஸ் நாலேஜ். ஸோ இந்த எந்தெந்த செக்ஷன் இதில் போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுதான் போகணும். ஏன்னா அங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபார்ம் 16 எம்ப்ளாயர் கொடுக்கறது, 26 AS, AS இந்த டேட்டா எல்லாம் முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா இது இங்கே உள்ள டேட்டாவை தான் அங்கே கொண்டு போய் என்டர் பண்ணி ஆகணும். அங்கே வேறு ஏதாவது டேட்டா குறைச்சலாவோ கூடுதலாவோ அந்த இன்கம்மை கொடுத்தா பீப் ஆகும். ஸோ இது ராங்குன்னு சொல்லும். ஸோ அதனால் தாராளமாக கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் அனலைஸ் பண்ணி தாராளமாக, அதாவது இதில் 2 உண்டு. ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்டு பிலோ ஒரு இன்கம், அதாவது டேக்ஸ் ஆடிட்டும்பாங்க, அது இல்லாத இன்கம். சேலரி கிளாஸ் எம்ப்ளாயி. ஸோ நார்மலாக சேலரி மட்டும் இருந்தால் தாராளமாக அவங்களே இது பண்ணிக்கலாம். சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது ஷேர் ட்ரேடிங், கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அதே போலெல்லாம் இருந்தால் பெட்டர் ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து பண்ணுறது. ஏன்னா தவறு இல்லாமல் பண்ணலாம். இல்லை அந்த நாலேஜே அவங்களுக்கு இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஆடிட்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய நாலேஜ் இருந்து 2 நாலேஜே இருந்தால், சிஸ்டம் நாலேஜ், இன்கம் டேக்ஸ் நாலேஜ் இருந்தால் தாராளமாக இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணிக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைமுக்கு 2-3 டைம் டபுள் ட்ரிபிள் செக் பண்ணிவிட்டு சப்மிஷன் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஐடிஆர் ஃபைல்ஸ் பற்றி நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.